ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை எண்ணிக்கை கிடைத்திருப்பதால் தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் 5 மணிக்கு ஆளுநரை அவர் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வெற்றி வெற்றி வெற்றி. அனைத்து தோழமை கட்சிகளுக்கும், காங்கிரஸ், காங்கிரஸ் தோழர்களுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் தோழர்களுக்கும், என்னுடைய ஆசான் அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய அனைத்து தோழர்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஜனநாயகம் காக்கப்படும். மக்களுடைய ஆதரவுடன் தமிழகத்தின் முதலமைச்சராக எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் உருவாவார்கள். நன்றி, வணக்கம். வெற்றி வெற்றி வெற்றி. அனைத்து தோழமை கட்சிகளுக்கும், காங்கிரஸ், காங்கிரஸ் தோழர்களுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் தோழர்களுக்கும், என்னுடைய ஆசான் அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய அனைத்து தோழர்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஜனநாயகம் காக்கப்படும். மக்களுடைய ஆதரவுடன் தமிழகத்தின் முதலமைச்சராக எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் உருவாவார்கள். நன்றி, வணக்கம். தாவேக ஆட்சி அமைக்க விசிக நிபந்தனையற்ற ஆதரவளித்திருப்பதாக ஆதவர்ஜுனா செய்தியாளர்களிடம் பேசியதை நாம் பார்த்தோம் நேரலையாக. அண்மை செய்தியாக அது குறித்து பார்த்து வருகிறோம். இதைத் தொடர்ந்து 5 மணிக்கு தாவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை இடங்களை பெற்றிருக்கும் நிலையில் இன்று மாலை ஆளுநரை சந்திக்க இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேகவிற்கு ஆட்சி அமைக்க ஆதரவளித்த அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்தார் ஆதவர்ஜுனா. ஆதரவு கடிதத்துடன் விஜயை சந்திக்க அவர் சென்று கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் அந்த கடிதங்களுடன் ஆளுநரை இன்று மாலை 5 மணிக்கு தாவேக தலைவர் விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 118 உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்துடன் மாலை 5 மணிக்கு ஆளுநர் அர்லேக்கரை தாவேக தலைவர் விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குணசுந்தரி. இப்ப 5 மணிக்கு ஆளுநரை விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே 3 முறை சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. இன்று பெரும்பான்மைக்கு தேவையான 118 உறுப்பினர்களின் எண்ணிக்கையுடன் சந்திக்க இருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக பூர்ணிமா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனி பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய சூழலில் தனி பெரும்பான்மையான 118 இடங்கள் என்பது இருந்தால் மட்டுமே அரசு அமைக்க முடியும் என்று ஆளுநர் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 108 இடங்களை கைப்பற்றி இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் 118 இடங்களுக்கு இன்னும் அதிகபட்சமாக தேவைப்படக்கூடிய சூழலில் பல்வேறு கட்சியினரிடம் இவர்கள் ஆதரவு கோரி கடிதம் வாயிலாகவும் தொடர்ந்து நேரில் சந்தித்தும் ஆதரவு தெரிவித்து வந்தார்கள். இந்நிலையில் முன்னதாகவே காங்கிரஸ் நிபந்தனையுடன் ஆதரவு என்பதை தெரிவித்திருந்தது. அதற்கு அடுத்தபடியாக சிபிஐ மற்றும் சிபிஎம் நேற்று நிபந்தனையற்ற ஆதரவு என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தற்பொழுது விசிகாவுடன் ஆதரவு என்பது தேவைப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு சிக்கலுக்கு பிறகாக இன்று விசிக தெரிவித்திருக்கிறது. நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு தருகிறோம் என்று கூறியிருக்கிறது. இந்நிலையில் இவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு தேவையான அந்த தனி பெரும்பான்மையான 118 இடங்கள் என்ற இலக்கை தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் எட்டியிருக்கிறது. இதற்கு முன்னதாக இந்த 118 என்ற இலக்கை இல்லாமல் இதற்கு முன்னதாக 3 முறை ஆளுநரை சந்தித்து அரசு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநரை சந்தித்த தமிழக வெற்றி கழகம் இன்று 4வது முறையாக தற்பொழுது இதற்கு முன்னதாக 3 முறையும் அந்த 118 என்ற இலக்கு இல்லாமல் ஆளுநரை சந்தித்திருந்தது. தற்பொழுது இந்த 118 என்ற இலக்கை அடைந்திருக்கிறது. தற்பொழுது அந்த 118 எம்எல்ஏக்களின் பட்டியலுடன் இந்த ஆதரவு கடிதத்துடன் தற்பொழுது ஆளுநரை சந்திப்பதற்காக
வெற்றி கழகம் மாலை 5 மணிக்கு தங்களிடம் ஆளுநரிடம் நேரம் ஒதுக்குமாறு தற்பொழுது கேட்டு இருப்பதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது பூர்ணிமா. குணசுந்தரி, இப்ப பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தாவேக தலைவர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க? ஆதவ் அர்ஜுனா விசிகவின் ஆதரவு கடிதத்தை எடுத்து கொண்டு சென்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் பட்டினப்பாக்கம் இல்லத்தை சென்றடைந்திருக்கிறாரா? இது குறித்த கூடுதல் விவரங்கள்ல என்ன? நிச்சயமாக பூர்ணிமா, அதாவது குறிப்பாக நேற்றை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் இருந்து ஆதரவு என்பது கிடைக்கும் என்று எண்ணப்பட்ட சூழலில் நேற்று அதற்கான ஆதரவு என்பது கொடுக்கப்படவில்லை. இந்நிலையில் நேற்று இரவு பட்டினப்பாக்கம் இல்லத்தில் இருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் நீலாங்கரியை சென்றடைந்தார். இந்நிலையில் சற்று முன்னதாக, அதாவது கடந்த 2 மணி நேரத்திற்கு முன்னதாகத்தான் நீலாங்கரி இல்லத்தில் இருந்து தற்பொழுது பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவர் வந்த பிறகாக நிர்வாகிகளான என் ஆனந்த், செங்கோட்டையன் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் அதற்கு பின்னதாக பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு வருகை தந்தனர். அதன் பிறகாக கடந்த 1 மணி நேரமாக தற்பொழுது முதல் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற தொடங்கியதற்கு முன்னதாக இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளிடமிருந்து இந்த ஆதரவு என்பது அறிவிப்பாக வெளியிடப்படவில்லை. ஆனால் தற்பொழுது விசிகாவிடமிருந்து அந்த ஆதரவு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் 4வது முறையாக ஆளுநரை சந்தித்து நாங்கள் தற்பொழுது ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 இடங்களையும் வைத்திருக்கிறோம், தனி பெரும்பான்மையை தற்பொழுது நிரூபித்திருக்கிறோம் என்று கூறி ஆட்சி அமைக்க ஆதரவு, அதாவது அழைப்பு விடுக்குமாறு கடிதத்தை கொண்டு செல்ல இருக்கிறார்கள். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி குணசுந்தரி.